அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகமான குரு 9 இருக்கிறாருங்க. உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு கர்மத்தில் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன் 9ஆம் இடத்திற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். சப்தமஸ்தானமாகிய 7இல் சனி இருப்பதும் ராகு அஷ்டமத்திலும் கேது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலும் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் குரு மிக வலுவாக சஞ்சரிப்பதால் ஏப்ரல் மாதத்தில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இந்த மாதத்தின் இறுதியில் 9இல் நுழைகிறார். இதைவிட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது 9இல் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதனும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறாருங்க. மேலும் சந்திரனும் வலுவான அமைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று தரப்போகிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வளம் வருவது நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். இப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமான குரு 9 இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 9 குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவர் முழுமையாக இந்த மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்தை விட்டு விலக போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக பொருளாதார ரீதியான நிலைகள் நிச்சயமாக சீராகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. இதுவரை எனக்கு 9ஆம் இடத்திற்கான பலன் கிடைக்கவில்லையே என்றால் நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சனி சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்காத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று தொய்வு ஏற்பட்டாலும் பணியில் உற்சாகமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்தாலும் பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சனி சப்தமத்தில் இருந்தாலும் குரு 9 இருப்பதால் இந்த தருணத்தில் மிக முக்கியமான முடிவுகளை திட்டமிட்டு எடுக்கலாம். ஏனென்றால் சனியினுடைய ஆதிக்கம் வலுவடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல புதிய கிளைகள் திறப்பது உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பாக செய்யலாம். சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். செவ்வாய் அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட சனியை விட்டு விலகுவதால் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சில விஷயங்கள்ல விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்துபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் 9 அமர்வதும் திட்டமிட்டபடி கலைத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்பட பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிக அற்புதமாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் உச்சம் பெற்று 9 வலுவாக வலம் வரப்போகிறார். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குருவுடன் இணைந்து 9ஆம் இடத்தை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதமான காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. பல தடைகள் தவிடுபடியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். புதன் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. சந்திரனும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உச்சத்திலும் குரு 9 இருப்பது பெண்மணிகளுக்கு திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான யோகம் உள்ளது என்பதை சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிச்சயமாக மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகும்.